strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை சீரிஸ் 2025 மேட்ச் 2 ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிட்வீன் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அட் லாகூர். இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல நியூசிலாந்து 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணி இந்த ட்ரை சீரிஸ் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ ரெண்டு மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நியூசிலாந்து. அதுல எந்த டவுட்டுமே இல்லை, கரெக்டான டைம் ஃபார்முக்கு வராங்க. இன் ரீசென்ட் டைம்ஸ் நியூசிலாண்டோட பெர்ஃபார்மன்சஸ் எஸ்பெஷலி இன் சப்கான்டினென்ட் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்குங்க. அதோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் என்ட்ரிங் இன்டு திஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2 பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க 100. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கிளென் பிலிப்ஸ் சாமா நாக்கு, செகண்ட் மேட்ச்ல கேன் வில்லியம்சன் பிளஸ் கான்வேவும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல ஒரு சூப்பர் 97 அடிச்சிருக்காரு. ஸோ ஆல் திங்ஸ் ஆர் கோயிங் குட் ஃபார் நியூசிலாந்து, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து சி டீம் அமைச்சிருக்காருங்க, பி டீம் கூட அவங்க அனுப்பல. ஸோ அவங்களோட டீமை பார்க்கும்போது ரொம்ப டெப்ளீட்டடா இருந்தது. எனிவே இட்ஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் தோஸ் யங்ஸ்டர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஜென்ரலா ஒரு ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவே டூருக்கு ஒரு 15 பேராவது மினிமம் எடுப்போமா, ஆனா வெறும் 13 பேர் தான் ஆக்சுவலா அமைச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. அது ஏன்னு தெரியல. இன்ஃபேக்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபீல்டிங் கோச் இருக்காருல்ல க்ரூகர், அவர் வந்து சப்ஸ்டியூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சில மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லாகூர் விக்கெட் எப்படி இருந்தது இந்த செகண்ட் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சவருக்கும் பாத்தீங்கன்னா டே மேட்ச்னாலே ஜென்ரலா நம்ம என்ன நினைப்போங்க, ஐயோ ஸ்லோவா இருக்கும், ஏன்னா அந்த ஒரு வெயில் படும், பிச் கொஞ்சம் கிராக் ஓப்பன் அப் ஆகும், அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங் கேம் பார்க்க முடியாதுன்னு நினைப்போம். எக்ஸாக்ட்லி அதான் இல்ல. இந்த பர்டிகுலர் லாகூர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா டே கேமா இருந்தாலுமே நல்ல ஃபர்மா இருந்தது விக்கெட். கிராஸ் கவரிங்கோட பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் கேம், இந்த பிச் பெருசா ஒன்னும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஸோ சேசிங் வில் பி a பெட்டர் ஆப்ஷன் மாதிரி தான் தோணுச்சு. எக்ஸாக்ட்லி சாண்டர் அதனால தான் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சி டீம் தான். 4 பேர் டெபியூ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேத்யூ பிரிட்ஸ்கி, அப்புறம் போங்குவானா, அதுக்கப்புறம் ஈத்தன் போஷ், அதுக்கப்புறம் சென்னூரன் முத்துசாமி. ஸோ 4 பேருமே ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்திருப்பாங்களே எப்படியா டெபியூல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேத்யூ பிரிட்ஸ்கி அவரோட டெபியூல ஒரு ஃபேண்டாஸ்டிக் 150 ரன்ஸ் அடிச்சாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 150 இன் ODI டெபியூ. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, SA T20 டோர்னமெண்ட்ல பிரிட்ஸ்கியோட ஃபார்ம் ரொம்ப மட்டமா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு, பெரிய ஸ்கோரே அடிக்கல, ஸ்லோ விக்கெட்ஸ்ல கஷ்டப்பட்டாரு. ஆனா ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் கிடைச்சது, அவரோட முழு திறமையை காமிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இஸ் கோயிங் டு ஹேவ் a good future for சவுத் ஆப்பிரிக்கா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் அவரோட சேர்ந்து வியான் முல்டரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாரு. சோ முக்கியமா இந்த பார்ட்னர்ஷிப்னால தான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கானால 304 அடிக்க முடிஞ்சதுங்க. இட் வாஸ் a good batting effort, but still 45 ஓவர்ஸ் டைம்ல அவங்க வந்து 264 என்ன இருந்தாங்க. மேபி 320 325ல போய் முடிச்சிருக்கலாம். ஆனா அங்கதான் நம்ம நியூசிலாந்து கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் 2 ஓவர்ஸ் செம்மையா கம்பேக் ஆனாங்க. கட்டர்ஸ் போட்டாங்க, ஜஸ்ட் 10 ரன்ஸோ தான் கொடுத்தாங்க. சோ அங்கதான் வந்து செம்ம கம்பேக் கொடுத்தாங்க நியூசிலாந்து. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இனிஷியலா கேப்டன் பவுமா 16-15 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. புரியுதா உங்களுக்கு? பிரிட்ஸ்கிக்கும் ஜேசன் ஸ்மித்தும் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 93 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அண்ட் தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஜேசன் ஸ்மித், அவர் 41 நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. அவர் ஸ்டே பண்ணியிருந்தாலும் ஒரு செஞ்சுரி போட்டிருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து கேல் வெரேன் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க அவர் இந்த ஸ்குவாட்ல. அவர் வந்து ஸ்வீப் ஆடுறன்னு சொல்லிட்டு போல்ட் ஆயிட்டாரு. சோ அந்த டைம்ல 132 for 3 ஒரு மாதிரி இக்கட்டான நிலைமையில தான் இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா, ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைன்னு சொல்லிட்டு. சோ எக்ஸாக்ட்லி அந்த டைம்ல தான் பிரிட்ஸ்கியும் சரி முல்டரும் சரி ஒரு சூப்பர் 130 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நான் சொன்ன மாதிரி பிரிட்ஸ்கி தரமான ஒரு 150 அடிச்சாரு. இந்த பக்கம் விஎம் முல்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியல் 64 அடிச்சாரு. ஸோ 304 ஓவராலா அச்சீவ் பண்ணாங்க. நியூசிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் வாஸ் பிரேஸ்வெல்ங்க. சூப்பரா போட்டாரு. அதாவது சாண்டர் கூட இந்த மேட்ச்ல கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. பட் மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து டெரிஃபிக்கா போட்டாரு. 10 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 42 ரன்ஸ் தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. இந்த பிளாட் ட்ராக்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸா அவுட்ஸ்டாண்டிங்கா, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பிளஸ் மேட் ஹென்ரியும் பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நல்லா போட்டாரு. 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. வில்லியம் ரோர்கேம் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாம், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பென் சேர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சா அடிதான் வாங்கிட்டு இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நியூசிலாந்து வில் பி கன்சர்ன்ட் அபவுட் தட் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், வில்லியம் ரோர்கி, பென் சேர்ஸ். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போடணும். இல்லைன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபில இது வேணா ஒரு சின்ன ஒரு ஓட்ட வேணா சொல்லலாம் நம்ம வந்து நியூசிலாண்டுக்கு. ஏன்னா ஃபெர்கியூசன் வேற ஆல்ரெடி இன்ஜுரி ஆயிட்டாரு. சோ ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ல இந்த 2 பிளேயரும் நல்ல ஃபார்முக்கு வருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. சோ இந்த பர்டிகுலர் டார்கெட்டை நியூசிலாந்து சேஸ் பண்ணுவாங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பர்சனலா இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுச்சு. பிகாஸ் ரீசன் நான் சொல்றேன், இட் இஸ் a குட் பேட்டிங் விக்கெட். ஓகே, பிச் எதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. 304 தான் அடிச்சிருக்காங்க. 304 இஸ் a good score, பட் ஸ்டில் ஒரு 330 இருந்தா கூட சைக்கலாஜிக்கலா அது ஒரு பெரிய ஸ்கோரா இருந்திருக்கும். ஈவன் 330 அவங்க அடிச்சிருந்தா கூட அவங்க இந்த மேட்ச் வந்து தோத்துருப்பாங்க. ரீசன் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங் பார்க்கும்போது ரொம்ப டெப்ளீட்டடா இருக்குங்க. பேட்டிங் கூட ஓரளவுக்கு ஓகே, போலிங் சீம்ஸ் டு பி சோ டெப்ளீட்டட். அந்த போலிங்ல நம்ம பார்க்கும்போதுல மேட்ச் வின்னர்ஸ் யாருமே ஒருத்தர் கூட உங்களால சொல்ல முடியாது. தட்ஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இந்த ஒரு பர்டிகுலர் சவுத் ஆப்பிரிக்கா சி டீம்ல. ஏன்னா என்கிடி ரொம்ப வருஷமா விளையாடுறாரு, ஆனா ரொம்ப ஃபேட் ஆயிட்டாரோன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அவரோட போலிங் ரொம்ப ஆர்டினரியா இருந்தது, அடிச்சு நோத்திட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் ஷம்சியும் ரொம்ப ஆர்டினரியா போட்டாரு. அவர்லாம் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு நம்ம நம்புறோம், ஆனா ரொம்ப ஆர்டினரியா போட்டாரு. அதெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பட்
அபார்ட் ஃப்ரம் தட் ஈத்தன் போஷா இருக்கட்டும், ஜூனியர் டாலாவா இருக்கட்டும், மூல்டரா இருக்கட்டும், அவங்களாம் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாங்க. சென்னூரன் முத்துசாமி கூட டீசெண்டா போட்டார், டெபியூல ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் கூட எடுத்தாரு. இவங்களும் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாங்க. பட் ஆனா என்கிடி அஸ் அ சீனியர் போலரா டெஃபினட்டா யூ ஷுட் ஹவ் போல்ட் பெட்டர்னு எனக்கு தோணுச்சுங்க. ரொம்ப ஆர்டினரியா போட்டாங்க. அண்ட் நியூசிலாந்து பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரச்சின் ரவீந்திராக்கு லாஸ்ட் மேட்ச்ல அந்த பால் பிடிக்கும் போது மூஞ்சில அடிபட்டுச்சு. ஐ திங்க் ரச்சின் ரவீந்திரா சீம்ஸ் டு பி ஓகே, இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டாருன்னு தான் சொல்றாங்க. ஸோ தட்ஸ் அ குட் நியூஸ். ஸோ அவரை வந்து பாத்தீங்கன்னா கான்வே ரீப்ளேஸ் பண்ணாரு. கான்வே வந்து பாத்தீங்கன்னா SAT-20 ஃபுல்லா விளையாட்டு வந்தாரு. அதனால முதல் மேட்ச் ரெஸ்ட் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல வந்து ரச்சின் ரவீந்திராவை தான் ரீப்ளேஸ் பண்ணாரு. வில் எங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க. பட் ஆனா கோட்டை விட்டாரு. ஸோ 2 மேட்ச் 2 ஃபெயிலியர். ஐ டோன்ட் நோ வெதர் அவர் திருப்பி வாய்ப்பு கிடைக்குமா. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா ஃபிட் ஆயிட்டாருன்னா அவர் உள்ள வந்துருவாரு, அவரும் கான்வேவும் ஓப்பனிங் இறங்குவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் வந்தாரு. கேன் வில்லியம்சனும் சரி, டெவான் கான்வேயும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு மேட்ச் வினிங் 187 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கான்வே சூப்பரா விளையாடிட்டு இருந்தாருங்க. அன்பார்ச்சுனேட்லி 97 அவுட் ஆயிட்டாரு. டிசர்வ் டு கெட் தட் 100. He was so disappointed. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆனா அதர் எண்ட்ல the veteran கேன் வில்லியம்சன் நான் நாக்குங்க 133 ஆஃப் ஜஸ்ட் 113 பால்ஸ், ஏதாவது ஒரு 13 பவுண்டரி 2 6 அடிச்சிருப்பாரு. ரொம்ப அசால்ட்டா ஆனாருங்க இந்த இன்னிங்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ் டெஃபினட்டா இந்த கேமை பார்க்கணும். ஒரு 50 ஓவர்ஸ் கேமை எப்படி அப்ரோச் பண்ணணும், இது வந்து பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலுமே எப்படி விளையாடணும்ன்றத கேன் வில்லியம்சன் ஆக்சுவலா விளையாடவும் செஞ்சு காமிச்சாரு, கத்தும் கொடுத்தாரு. நான் சொல்லுவேன் ஃபென்டாஸ்டிக் நாக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவர் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, எதுவுமே கிராஸ் பேட்டட் ஷாட்ஸோ கஷ்டமான ஷாட்ஸோ எல்லாம் இல்ல, பேசிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், கேப்ஸை பார்த்து விளையாடினாரு. புரியுதா உங்களுக்கு? தேர்ட் மேன் வைடா இருக்குன்னா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேட் ஓபன் பேஸ் பண்ணி ஃபைனா விளையாடுறாரு. இல்ல தேர்ட் மேனை வந்து ஃபைனா எடுத்துட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணு பாத்தீங்கன்னா பேட்டை ஸ்கொயரா ஓபன் பண்ணி அந்த பாயிண்ட் ரீஜன்ல பவுண்டரி அடிக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிட் விக்கெட் சைட்ல, அதே மாதிரி ஸ்கொயர் லெக் சைட்ல அந்த சின்ன சின்ன கேப்பை யூஸ் பண்ணி செம்மையா பவுண்டரிஸ் அடிச்சாரு. அதுதான் எனக்கு கேன் வில்லியம்சனோட இன்னிங்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. அட் த சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங் ரொம்ப ஆர்டினரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்டா நல்லா அவருக்கு ஏத்த மாதிரி வாகா போட்டு கொடுத்தாங்க. எனிவே அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸ் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இட் வாஸ் a fantastic innings. கண்டிப்பா அவருக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் ஒரு 27 ரன்ஸ், அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேம் 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. ஸோ நியூசிலாந்து வில் பி சோ கான்ஃபிடென்ட் என்டரிங் இன்டு தட் ஃபைனல். எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைனலை வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனா அந்த ஃபைனல்ல யார் வருவா? ஏன்னா தேர்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி வந்து ஒரு செமிஃபைனல் மாதிரி தான் வந்து அமையுது. ஓகே, பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் நியூசிலாண்டோட மோத போறாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மைட் பீட் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா சி டீம் வச்சு விளையாடுறாங்க. எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியல இந்த பாகிஸ்தான் டீம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் தான் ஃபைனல் வர போறாங்க இந்த பர்டிகுலர் ட்ரை சீரீஸ்ல. பட் இன் கிரிக்கெட் எனிதிங் கேன் ஹேப்பன். சடனா சவுத் ஆப்பிரிக்கா இறங்கி இந்த சி டீமா இருந்தாலும் பயங்கரமா விளையாடி பாகிஸ்தானை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் 3. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கேன் வில்லியம்சன் அண்ட் மேத்யூ பிரிட்ஸ்கிலாம் ஒரு ஃபென்டாஸ்டிக் 100 அடிச்சாங்க. பிளஸ் கான்வே ஒரு சூப்பர் 97 அடிச்சாரு. அண்ட் 4 டெபியூட்டன்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.